நேயர்களே, குழந்தை பிறக்கிற விஷயத்தில் ஒரு சில இடங்களில் ஜோதிடர்கிட்ட ஒரு நல்ல நேரத்தை குறித்து கொடுங்க, அந்த நேரத்தில் நான் குழந்தைய எடுத்துக்கிறேன், குழந்தைய ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு கேட்குறாங்க, சிசேரியன் பண்ணி எடுத்துக்கிறேன்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கிறத யாராலையும் நம்ம முடிவு பண்ணவே முடியாதுங்க. குழந்தை பிறக்கிறது கடவுள்கிட்ட இருக்குது. நிறைய பேருக்கு நான் டேட்டு குறித்து கொடுத்து, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி, 20 நாளுக்கு முன்னாடியே, 1 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு முன்னாடியே கூட ஒரு குறிப்பிட்ட டேட்டில் குழந்தைய எடுக்கணும், குழந்தைய பிறக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுலாம் வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு 10 to 11க்குள்ளே ஒரு குழந்தைய எடுக்கணும்னு சொன்னால் கூட, அந்த நேரத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் அவைலபிலிட்டி இருக்காது. ஒரு சில நேரங்களில் மயக்க மருந்து தரக்கூடிய டாக்டர் இல்லாத காரணத்தால் கூட காலையில் 10 to 11 எடுக்க சொன்னால் மதியானம் 3 to 4 எடுத்தது, 4 to 5 எடுத்ததுலாம் கூட நிறைய இடத்துல உண்டு. பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கிறத ஜோதிடர் என்னதான் நாங்கள் டேட்டு குறித்து கொடுத்தாலும் அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா சரியாக வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் உங்களுக்கு லக்ன பாவம், 8ஆம் பாவம் போன்றவை சிறப்பாக இருக்கிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தாய் தந்தை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்கள் நல்ல சிறப்பாக இருக்கிறது மூலமாக அந்த ஜாதகர் குழந்தை சார்ந்த குடும்பத்தில் நல்ல ஒரு சிறப்புகள் கொடுக்கும். பொதுவாக லக்னத்தை குரு பார்க்குற மாதிரியோ, 6-8 குரு பார்க்குற மாதிரியோ, உங்களுக்கு சனி நல்ல நிலையில் இருக்க மாதிரியெல்லாம் நம்ம டேட்டு எடுத்து தந்தால் கூட அது மாதிரி ஒத்து வருது, அந்த நேரத்தில் குழந்தை எடுக்க வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட யாராவது டேட்டு கேட்க வந்தால் கூட பெரும்பாலும் நான் டேட்டு கொடுக்கறதில்ல. கொடுக்கறதுனா கூட பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள் அந்த நெருங்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்களா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இன்னொரு 4-5 மணி நேரத்தில் எடுக்கிறாங்க, நாளைக்கு எடுக்க போகிறாங்க குழந்தை, அந்த மாதிரி நேரத்தில் எந்த நேரம் நல்லா இருக்குன்னு ஒரு ஒப்பீனியன் தான் சொல்கிறது. அப்படியே அதுக்கு நம்ம பெரும்பாலும் அதை உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. குழந்தை பிறக்கிறது என்பது ஒரு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். கடவுள் நினைக்கிறது நடக்கும். அதுபோல் நம்ம டேட்டு குறித்து கொடுத்தா கூட வேறு ஒரு நேரத்தில் குழந்தை எடுக்கிறதுலாம் கூட நிறைய இடத்துல ஏற்படுது. இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. சில கருத்துக்களை தற்போது உங்களிடம் கூறினேன்.